நல்ல குணமுள்ள ஜாதகம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், கேரக்டர் நல்லதாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு அடுத்து இன்னொன்று பாருங்கள், 10 பொருத்தம் இருந்துட்டா அப்போ எல்லாம் கேரக்டர்லாம் நல்லா ஆகிடுமா? ஒரு பொண்ணு ரொம்ப கோவக்காரியில் ஒரு பையன் ரொம்ப கோவக்காரன்னு வச்சுக்கோங்க. 10 பொருத்தம் நல்லா இருந்தால் அவன் கோவலாம் மாறிடுமா? அப்புறம் ஒரு பையன் குடிக்காரன்னு வச்சுக்கோங்க. 10 பொருத்தம் நல்லா இருக்குன்னா அவனோட குடிக்காரத்தனத்தை போயிடுமா? அப்போ 10 பொருத்தத்தில் அந்த பையன் குடிகாரனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, அந்த பையனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெறும் நட்சத்திரம் 10 பொருத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்களா? அப்போ அந்த பையனோட அந்த லக்னபாவம், பாக்கியஸ்தானம், அதேமாதிரி ஜீவன லாபம், தொழில், இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதனால வெறும் 10 பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் தராதிங்கன்னு சொல்கிறோம். அதனால சாஸ்திரங்கள்ன்றது கடல். அதில் நம்ம என்ன தேவையோ அதை சரியானபடி நம்ம எடுக்க தெரியணும். கடலில் பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் இல்லை, அதில் பவழம் இருக்குது, அதில் முத்து இருக்குது, இது மாதிரி எவ்வளோ இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக நமக்கு என்ன வேணுமோ நம்ம பாருங்க, நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்து எல்லாம் அமையிறது. நம்ம இந்து தர்மங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்குது. நமக்கு எது தேவையோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். தேவை அறிந்து சரியானபடி பயன்படுத்தணும். அது மாதிரி பண்ணால் நல்ல வாழ்க்கை, விவாக வாழ்க்கை குழந்தைகளுக்கு அமையும். அதே மாதிரி எப்படி லட்சம் நட்சத்திரங்கள் பிரகாசித்தாலும், லட்சம் 1000 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் பிரகாசித்தாலும் ஒரு பெரிய பூரண சந்திரனுக்கு எப்படி இணையாகாதோ அதே மாதிரி நீங்கள் இந்த 10 பொருத்தத்தை பார்த்து குழம்பினாலும் ஜாதக யோகத்துக்கு அதெல்லாம் இணையாகவே ஆகாது. அதனால நல்ல ஜாதகமாக ஆயுள் பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிலது சாஸ்திர விரோதமாக தான் நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் யூகம் பண்ணுறதை விட சிந்திச்சு பாருங்க, எது சரியாக படுறதோ அதை செய்யுங்க. எப்பயுமே எந்த விஷயத்திலையும் உங்கள் மனசு உங்களை ஏமாத்தாது. நீங்கள் வெறுமை வெளியில் இருக்க விஷயங்களை வச்சு குழம்பாதீங்க. ஏன்னா யார் உங்களை குழப்பினாலும் உங்கள் மனம் உங்களை குழப்பாது. தெளிந்த மனதோட உள்ள பாருங்க, எது சரி எது தப்புன்னு புரியும். அதனால இந்த 10 பொருத்தங்கள் விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம். மறுபடியும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அதனால வெறும் 10 பொருத்தங்களை வச்சு வெறும் அதேமாதிரி 2 4 7 8 12 செவ்வாய் இருக்குன்னு வச்சு, அதேமாதிரி இன்னொன்று ராகு கேது தோஷம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். எத்தனையோ பஞ்சாங்கங்களில் தசவித பொருத்தம்னு போட்டிருக்காரு. கீழே எங்கேயாவது 7 ராகு கேது இருந்தால் அதேமாரி ஜாதகத்தை சேர்க்கவும் ஒரு வரி போட்டிருக்காளா? நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறீங்க, வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறீங்க, எத்தனையோ அர்ச்சக பஞ்சாங்கங்களை பார்க்குறீங்க. இதுலையாவது 7 ராகு கேது இருந்தால் அதேமாதிரி பையனுக்கு இருக்க வேண்டும்னு ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சேர்த்துருக்காளா? நாம ஏன் யாரோ ஒருத்தர் சொன்னார் திரும்ப 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 அதுலேயே ஓடணும். எப்பயுமே கலியுகத்தில் பொய் 4 காலில் ஓடுறது, உண்மை ஒரு காலில் நடக்கிறது. 4 காலில் ஓடுறதுன்றது உலகம் முழுக்க சுற்றி வந்துடும். ஒரு காலில் நடக்கிறது நிதானமாக தான் போகும். அதனால் இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு ஆளாகாதீங்க. எப்பயும் விவாகம்ன்றது காலத்தையே பயிர் செய்யுன்னு சொன்னால் அது சரியான காலத்தில் நடக்கலைன்னா அடுத்த சந்ததிகளுக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்து உங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 65 வயசில் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு ஜாதக கட்டு எடுத்துகிட்டு இப்போ மாதிரி மாறிடும். இன்னைக்கு வீடு வீடாக போகிறோம். அன்றைக்கி இன்டர்நெட்லேயே கூட ஜோசியர் வீட்டுக்கு அங்கே இன்டர்நெட்லேயே பேசிடலாம். அந்த மாதிரி ஒரு நெட்டை ஆன் பண்ணி ஒரு ஜோசியர்கிட்டே அவள் 65 வயசில் பேசிட்டு இருப்பாள். ரிட்டர்னில் இப்போ எங்கே கிடைக்க போகிறது? அதனால் காலத்தே பயிர் செய்யணும். சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல நேரத்தில் நடக்கணும். சின்ன சின்ன காரணங்களை காட்டி நல்ல கல்யாண வாழ்க்கையே ஒரு சுபமான விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் இதுக்கான நிறைய விஷயங்களை பற்றி விவரமாக பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.